கோவை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அதிகரிக்கும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்த மனிதநேய ஜனநாயக நீதி கட்சியினர். மனிதநேய ஜனநாயக நீதி கட்சியின் சார்பாக அதன் மாநில தலைவர் ஹக்கீம், மாநில அமைப்பாளர் சுரேஷ்பாபு, மாநில தொழிற்சங்க தலைவர் அன்வர் அகமது ஆகியோர் இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தலைமையில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கை மனு ஒன்றை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மனிதநேய ஜனநாயக நீதி கட்சியின் மாநில செயலாளர் ஹக்கீம் கூறியதாவது: காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை எனும் சொல்லுக்கேற்ப கோவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள சிறிய அளவிலான பெட்டிக்கடைகள் முதல் பெரிய பெரிய நிறுவனங்கள் வரை புகையிலை, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெற்று வருகின்றது. இதனால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவியர்கள் இந்த போதைப் பழக்கத்திற்கு உள்ளாகும் நிலை உள்ளது. போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகியும் வருகின்றனர். குறிப்பாக கவுண்டம்பாளையம், செல்வபுரம், முத்தண்ணன் குளம், நஞ்சுண்டபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் போதைப்பொருள் விற்பனை நடைபெற்று வருகின்றது என தெரிவித்தார். மேலும் குறிப்பாக காவல்துறையை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துள்ள தமிழக முதல்வர் விஜய் போதைப் பொருட்கள் விற்பனையை தடை செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதைப்பொருள் தடுப்பு காவல்துறையினருடன் கலந்து ஆலோசனை நடத்தி இதனை முழு வீச்சில் தடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கஞ்சா மற்றும் போதைப்பொருள் இல்லை, ஹான்ஸ், குட்கா உள்ளிட்டவைகளும் போதைப் பொருட்கள்தான். எனவே வருங்கால இளைஞர்களின் சமுதாயத்தை போதை பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்கும் வகையில் போதைப் பொருள் விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மனிதநேய ஜனநாயக நீதி கட்சியினுடைய மாநில தலைவர் கோவை இல்முதீன், கோயம்புத்தூர்ல பெருசா நடந்துட்டு வரக்கூடிய கஞ்சா மற்றும் போதைப் பொருள் சம்பந்தமாக இன்னைக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்கோம். இந்த போதைப் பொருள் அதிகமாக நடக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் மற்றும் செல்வபுரம் பகுதியை சேர்ந்த முத்தனங்குளம், வெள்ளலூர் குடியிருப்பு பகுதி, ராமநாதபுரம் பகுதியில் உள்ள நஞ்சுண்டாபுரம் மேம்பாலத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குறிப்பிட்ட இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த கஞ்சா விற்பனை மற்றும் உபயோகப்படுத்துவது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் பள்ளி கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. இந்த போதை பழக்கத்தை அறவே நிறுத்தத்துக்கு தமிழ்நாடு அரசு மிக விரைவாக ஒரு நிரந்தர முடிவெடுத்து இந்த போதைப் பொருள் விற்கிறவர்களை உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது குண்டர் நடவடிக்கையின் கீழே அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கணும். மேற்கொண்டு இதுபோல போதைப் பொருள் தமிழகத்தில் எங்கேயும் ஊடுருவாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இதற்குரிய நடவடிக்கையை மதுவிலக்கு பிரிவு மற்றும் போதை தடுப்பு பிரிவு சம்பந்தமான அதிகாரிகளை கூடிய சீக்கிரத்தில் கலந்து ஆலோசித்து மேற்கொண்டு தமிழகத்தில் போதைப் பொருளால் இனிமேல் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காத வண்ணம் தமிழகத்தை பாதுகாத்து தரும்படி மனிதநேய ஜனநாயக நீதி கட்சியின் சார்பாக முதல்வர்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம்.